பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமா கேளு, உங்க அம்மா தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, கேளு. இப்ப 100 சவரன் ஒன்னா கொடுத்தாதான் எங்க அம்மா கோபம் குறையும், எங்க அம்மா உன்னை அடிக்கிறது நிறுத்துவாங்க. இப்ப குடிக்கும் போது எனக்கு உடம்பு அப்படி ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு ஷிவரிங் ஆகுதுங்க. உங்க அம்மா வந்தாங்கன்னா என்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி ரோட்ல போடுவாங்க, என் பொருள் எல்லாம் தூக்கி என் மேல அடிப்பாங்க. பணம் இல்லாத தப்பான வார்த்தையெல்லாம் சொன்ன போன்ல சொல்ல வேணாம்னு பாக்குறேன். அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லிதான் எனக்கு கூப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப அழுகையா இருக்குங்க. அந்த வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்ல. அவ்வளவு மோசமான வார்த்தையில தான் உங்க அம்மா என்னை கூப்பிடுவாங்க. பிரபல நடிகரான ராஜ் கிரணின் வளர்ப்பு மகளான பிரியாவும் சின்னத்திரை நடிகர் முனிஸ் ராஜாவும் பிரிந்ததற்கான காரணத்தை பிரியா பகிர்ந்துள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டில் முகநூல் மூலமாக பிரியாவும் முனிஸ் ராஜாவும் அறிமுகமாகியுள்ளனர். இருவரும் ஒரு வருடமாக நெருங்கி பேசி வந்த நிலையில் முனிஸ் ராஜா தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு பிரியாவிடம் கூறியுள்ளார். இதற்கு பிரியாவின் தந்தை நடிகர் ராஜ் கிரண் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்த பிரியா முனிஸ் ராஜாவின் ஆறுதல் வார்த்தைகளால் திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டதாக பிரியா தெரிவித்துள்ளார். ஆக்சுவலா எஃபி மூலமா பழக்கம். எஃபி மூலமா ஃபர்ஸ்ட் நார்மலா ஃப்ரெண்டா பேசிட்டு இருந்துட்டு எனக்கு எவ்ரிடே மெசேஜ் போட்டுக்கிட்டு சாப்பிட்டியா, தூங்குனியா, அதுவா இதுவா இப்படி அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாப்ல. நானும் ரெகுலரா பேசிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல நீ உனக்கு என்னைய நல்லா தெரியும், உன்னையும் என்னைக்கு நல்லா தெரியும், அதனால எனக்கும் அலையன்ஸ் பாக்குறாங்க, உனக்கும் அலையன்ஸ் பாக்குறாங்க, நீ வீட்டுல நான் என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பேசு, ஏன்னா உனக்கும் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிக்கிறதுனால நீ பேசு, நமக்கு ஒருவேளை சரின்ட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்ல. சரின்ட்டு நான் வீட்டுல வந்து டாடிட்ட அம்மாட்ட சொன்னேன். சொன்னோன்னா அவங்க இல்ல நாங்க விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. விசாரிச்சுட்டோம், அது சரியில்லை, அந்த பையன் பத்தி நாங்க விசாரிச்சப்போ எதுவுமே சரியில்லை, ரொம்ப தப்பான பிஹேவியரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் வீட்டுல இல்ல அதெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு நான் பேசினேன். அப்புறம் ரொம்ப வீட்டுல சத்தம் போட்டாங்க. என்னன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப நல்ல, அது எனக்கும் என்கிட்டயும் ரொம்ப என்கிட்ட அப்ப காமிச்ச முகமே வேற, ரொம்ப நல்ல விதமா ரொம்ப குடும்ப பாசம் உள்ள குடும்பத்துக்காக இருக்கிற மாதிரி, எனக்காகவே இருக்கிற மாதிரி, எனக்காகவே பேசுற மாதிரி, என்னை ரொம்ப கேரிங்கா பேசி ரொம்ப எனக்கு சப்போர்ட்டிவா, நீ அதை பண்ணி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எனக்கு ரொம்ப ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் எல்லா இடத்துலயுமே ஒரு நல்ல முகத்தை தான் மட்டுமே என்கிட்ட காமிச்சாப்ல. அதை நான் ரொம்ப நம்பினேன். பின்னர் பிரியா தன் வீட்டை எதிர்த்து முனிஸ் ராஜாவோடு சென்றுள்ளார். ஒரு வாரம் ஆகியும் திருமணம் பதிவு செய்யாததால் பிரியா திருமணத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுள்ளார். அப்போதுதான் முனிஸ் ராஜாவிற்கு ஏற்கனவே திருமணமானது தெரிந்துள்ளது. இதனால் பிரியா அதிர்ச்சி அடைந்துள்ளார். திருமணம் ஆவதற்கு முன்பாக ஆசையாக பேசிய முனிஸ் ராஜா தனது சுயரூபத்தை காட்டியதாக பிரியா தெரிவித்துள்ளார். அப்பா அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருந்தாரு, பேட்டிலாம் பேசியிருந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அதெல்லாம் தோணலையா? உங்களுக்கு எதுவும் தோணலையா? வருத்தங்கள் இல்லையா? நான் எனக்கு என்னன்னா, இந்த கல்யாணம் நீ இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கல, நீ கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னா 1 வீக்ல வீட்டுல ஒத்துப்பாங்க, ஏன்னா உன் வீடும் உன்னை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொன்னாப்ல. அதுவும் எனக்கு அந்த டைம் எனக்கு கன்வின்சிங்கா இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா நம்மளை விட்டுற மாட்டாங்க, அவங்க பேச்ச கேட்காம ஒரு விஷயம் செய்யறோன்றதுக்காக நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். பட் டாடி பேச்ச மீறோன்ற பயமும் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துச்சு. ஐயோ டாடி பேச்ச மீறி ஒரு வேலையை செய்யறோன்ற பயமும் எனக்கு இருந்துச்சு. பட் இதாலும் என்னையே நினைச்சிட்டு இருக்க ஒரு பர்சன், இத்தனை வருஷம் கழிச்சு என் நினைப்பாவே இருக்கிற ஒரு பர்சன் இப்படி இல்லாட்டி வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றப்போ எனக்கு அப்போ அது அப்போ அந்த விஷயம் கரெக்ட்னு தோணுச்சு. கம்ப்ளீட்டா நான் கல்யாணத்துக்கு ஆகி ஒரு 4 நாள் இருந்துங்க எனக்குன்னு ஒரு எண்ணமோ சிந்தனையோ கிடையாது. முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள போயிட்டேன். ஏன்னா நான் என் வீட்டை எதிர்த்துட்டேன். எனக்குன்னு இருந்தது என் வீடு மட்டும்தான், என் அப்பா அம்மா தம்பி இவங்கதான், எனக்கு இது தவிர வேற எதுவும் தெரியாது. அவங்களே ஆப்போசிட் பண்ணிட்டு அவங்க கோபமா இருக்காங்க. இப்போ நானே உலகமே நம்பிட்டு இருந்தது இந்த பர்சனை தான். இந்த பர்சன் சொன்னதை அப்படியே கேட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கேட்கும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, ஏன் ரெஜிஸ்டர் பண்ணாம இப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்றப்ப எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது ரெஜிஸ்டர் மேரேஜ், ஒருத்தர் ஒரு முறை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டா திரும்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலா என்னைய கூப்பிட்டதும் நாளைக்கு காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு சொல்லிதான் என்னைய கூப்பிட்டாங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணல, வீட்டுல வச்சு தாலி கட்டிட்டு கோயில்ல வச்சு கூட தாலி கட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க அக்கா கிட்ட அம்மா கிட்ட எல்லாம் கேட்டேன். அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. தினமும் முனிஸ் ராஜா குடித்து விட்டு பிரியாவை அடித்தும் ஆபாசமாக திட்டியும்
சித்திரவதை செய்ததாக பிரியா கூறியுள்ளார். மேலும் தனது தந்தை ராஜ்கிரனிடம் 10 கோடி ரூபாய் பணமும் 200 சவரன் நகையும் கேட்குமாறு தொடர்ந்து துன்புறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீ முதல்ல உங்க வீட்டுல சொல்லி உங்க வீட்டுக்கு ஆள் விட்டு பேசு, எனக்கு நகை பணம் வேணும்னு கேளு, அப்படி அவங்க கொடுத்தா அதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர் பண்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கேட்டாங்க மேடம்? அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலா என்னன்னா, அவங்க இப்ப நீ கேக்குறத கேளு, அவங்க ஆல்ரெடி அவங்க அம்மா சொன்னாங்க என் பையனுக்கு 100 சவரன் 200 சவரன் நகை போடுவாங்க, அந்த மாதிரி நீயும் 100 சவரன் 200 சவரன் நகை கொண்டு வரணும், பணமா ஒரு 10 கோடியாச்சும் வேணும் அப்படின்னாங்க. அப்படி எனக்கு அடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு குறிப்பிட்ட நாள்ல நான் வீட்டை விட்டு எதிர்த்து வந்த ஒரு பொண்ணால எப்படி இதை கொடுக்க முடியும்னு கேட்டோன்னு அடி. இது குறித்து வெளியே கூறினால் எனது அக்கா போலீசில் இருப்பதாகவும் எனது அண்ணனுக்கு வழக்கறிஞர்களை தெரியும் எனவும் முனிஸ் ராஜா தொடர்ந்து மிரட்டி வந்ததாக பிரியா கூறியுள்ளார். இதனால் உடல் நலமும் மனநலமும் பாதிக்கப்பட்ட பிரியா தனது தந்தையின் காலில் விழுந்து திரும்ப வந்ததாக தெரிவித்துள்ளார். பட் ஆனா எனக்கு ஒரு கட்டத்துல என்னோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டே இருக்கேன் அப்படின்றது கேள்விப்பட்டு என்னோட ரிலேஷன்ஸ் போய் அம்மா கிட்ட சொல்லி அம்மாவோட ஹெல்ப் ஒரு குறிப்பிட்ட நாள்ல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4-5 மந்த்ஸ்ல அம்மாவோட ஹெல்ப் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுட்டு, வீட்டு ரெண்ட், வீட்டுக்கு உண்டான பர்னிச்சர்ஸ், மல்லிகை சாமா, இப்படி மாசம் எனக்கு 1 லட்சம் ரூபாய் எங்க அம்மா கொடுத்தாங்க. 1 lakh கொடுத்துருவாங்க. அதுல 50,000 நான் வீட்டு மெயின்டெனன்ஸ் போக 50,000 நான் கையில கொடுத்துருவேன். எனக்கு அப்ப கூட நான் அம்மாட்ட கம்ப்ளீட்டா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லல. ஏன்னா அவங்க முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும்தான் சொன்னேனே தவிர இப்படி எல்லாம் இருக்குன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களோ, அவங்க என்ன பயந்துருவாங்களோ அப்படின்ட்டு பணம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். தன்னிடம் இருந்து பணம் பறிப்பதையே நோக்கமாக வைத்துள்ள முனிஸ் தற்போது வரை மிரட்டல் விடுப்பதாகவும் தற்போது உள்ள மனநிலையில் போலீசாரிடம் புகார் அளிக்கும் நிலையில் இல்லை எனவும் பிரியா கூறியுள்ளார். மேலும் இச்சம்பவம் குறித்து முனிஸ் ராஜாவிடம் கேட்டபோது இது குறித்து பேச தனக்கு விருப்பமில்லை என தெரிவித்துள்ளார்.